Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic 3rd standard term 1 science. பார்க்கலாமா? கண்டென்ட் பாருங்க யூனிட் 1 மை சேஃப் வேர்ல்ட் பாடி மூவ்மெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம் இன்னைக்கு. மை சேஃப் வேர்ல்ட் பாடி மூவ்மெண்ட்ஸ்னா என்ன? உடல் இயக்கம். அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ் விச் பாடி பார்ட்ஸ் ஹெல்ப் மீ மூவ். நமக்கு நம்மளுடைய உடம்புல எந்த பாடி பார்ட்ஸால நம்ம மூவ் பண்றோம்? நம்மளுடைய எலும்பு, போன்ஸ், மசில்ஸ், தசைகள் அண்ட் ஜாயின்ஸ். இந்த மூணுமே இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா நம்மளோட பாடி பார்ட்ஸ் வந்து பெண்ட் பண்ண முடியும், ரொட்டேட் பண்ண முடியும். பாருங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பாருங்க பசங்க. ஒரு கேர்ள் வந்து என்ன பண்றா, கைய வந்து மேல ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்றா, அதுக்கப்புறமா கீழே டவுன் பண்றா. அப்போ நமக்கு என்ன தேவை? இதுல நம்மளுடைய போன்ஸ், மசில்ஸ், அப்புறம் ஜாயின்ஸ் எல்லாமே வந்து இயங்குது. நெக்ஸ்ட், ஹவு கேன் மை பாடி மூவ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். எந்த மாதிரிலாம் நம்ம டிஃப்ரெண்ட் வேஸ்ல வந்து பாடியை மூவ் பண்றோம்னா பெண்ட் பண்றோம், ரொட்டேட்டிங், பெண்டிங் அண்ட் ஸ்ட்ரெச்சிங். இன் திஸ் மூவ்மெண்ட் இஸ் யுவர் ஹோல் பாடி மூவிங் ஆர் ஒன்லி சம் பார்ட்ஸ். நம்மளுடைய ஹோல் பாடியும் மூவ் பண்றோமா இல்ல சம் பார்ட்ஸ் மட்டும் நம்ம மூவ் பண்றோமான்னு கேக்குறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரி வீல் சேர்ல உட்காந்துட்டு இருக்கறதால அவங்களுடைய ஹோல் பாடி வந்து மூவ் பண்ண முடியல. ஜஸ்ட் வந்து கை காலை மட்டும்தான் அவங்களால பெண்ட் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி ஸ்டாண்டிங் பொசிஷன்ல இருக்கும்போது எல்லா பாடியுமே வந்து மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க. The whole body is involved in movements. What happened to your body when you run? நம்ம இப்போ ஓடும்போது நமக்கு என்னெல்லாம் ஆகுமோ அதை வந்து நம்ம டிக் பண்ணணும். ரன் ஆனா நமக்கு ஸ்வெட், ஐ ஸ்வெட் அப்படின்னு இருக்கா, நமக்கு வேர்வை வரும். மை ஹேண்ட்ஸ் மூவ், நம்மளுடைய கைகள் என்ன ஆகுது? மூவ் ஆகுது பாருங்க. மை லெக்ஸ் மூவ், கால்களும் மூவ் ஆகுது. ஐ பிரீத் ஃபாஸ்ட், நம்ம எப்படி மூச்சு விடுறோம்? ஃபாஸ்டா விடுறோம், வேகமா விடுறோம். ஐ ஃபீல் மை ஹார்ட் பீட், நமக்கு எப்படி இருக்கும்? லேப்டாப்னு அப்படியே ஃபீல் பண்ணுவோம், ஹார்ட் அடிக்க. ஐ ஃபீல் thirsty, அப்புறம் நமக்கு தாகம் எடுக்கும். ஸோ எல்லாமே டிக் பண்ணிக்கோங்க. சம் பாடி பார்ட்ஸ் ஆர் எக்ஸ்டர்னல் அண்ட் கேன் பி சீன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேண்ட்ஸ், லெக், ஸ்கின். நம்ம வந்து எக்ஸ்டர்னல் பாடி பார்ட்ஸ் அப்படின்னா நம்ம இப்ப இதெல்லாம் கை கால்கள், ஸ்கின்னு, லெக்ஸ், ஹேண்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுது. சம் பாடி பார்ட்ஸ் ஆர் இன்டர்னல். இன்டர்னல்னா உள்ள இருக்கிற ஆர்கான்ஸ். அண்ட் கெனாட் பி சீன், அதை வந்து நம்மளால பார்க்க முடியாது. அது என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட், லங்ஸ், பிரெயின். நம்ம கண்ணுக்கு ஹார்ட், லங்ஸ், பிரெயின் நம்ம பார்க்க முடியாது. இதுவே நம்ம ஹேண்ட்ஸ், லெக், ஸ்கின் எல்லாமே நம்ம பார்க்க முடியும். இதை வந்து எக்ஸ்டர்னல்னு சொல்லுவோம். இந்த ஹார்ட், லங்ஸை வந்து இன்டர்னல் ஆர்கான்னு சொல்லுவோம். விச் பார்ட்ஸ் ஹெல்ப், நம்ம எந்த பார்ட்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது பார்க்கலாமா? ஏ, டு வாட்ச் த பால் மூவ். பால் மூவ் ஆகுதுன்னா நம்ம எதனால பார்ப்போம்? ஐஸ், கண்ணால பார்க்குறோம். டு ஹியர் த ஸ்கோர், ஸ்கோர் சொல்றத நம்ம எதனால கேட்குறோம்? காதால கேட்குறோம், இயர்ஸ். சி, டு த்ரோ த பால், இப்போ பாலை வந்து த்ரோ பண்ணதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ஹேண்ட்ஸ். டு ரன், காலால நடக்கிறோம், ஓடுறோம், லெக்ஸ். எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மேக்ரோ மூவ்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பேஜ் நம்ம 83ல பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம், இப்போ பாடி மூவ்மெண்ட்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து பார்க்க போறது மேக்ரோ மூவ்மெண்ட்ஸ். மேக்ரோ மூவ்மெண்ட்ஸ்னா என்னன்னா ஒரு பெரிய அளவிலான இயக்கத்தை வந்து நம்ம வந்து மேக்ரோ மூவ்மெண்ட்ஸ்னு சொல்றோம். மேக்ரோ இயக்கம். இங்க பாருங்க, இப்போ இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா டாஸ் த பலூன். பலூனை வச்சு இவங்க வந்து ஒரு கேம் மாதிரி விளையாடுறாங்க. யூசிங் யுவர் ஹேண்ட்ஸ், யூசிங் யுவர் ஹெட், யூசிங் யுவர் ஷோல்டர். நம்ம ஒரு பலூனை என்ன பண்ணுவோம்? தலையால அடிக்கிறாங்க, அதுக்கப்புறமா கால்களால் அடிக்கிறாங்க, ஷோல்டர் சாரி கைகளால் அடிக்கிறாங்க, அப்புறம் ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, நம்ம தோல் பட்டை, அதனால வந்து அவங்க இந்த பலூன்ஸை அடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா மேக்ரோ மூவ்மெண்ட்ஸ். மேக்ரோ மூவ்மெண்ட்ஸ் ஆர் லார்ஜ் பாடி மூவ்மெண்ட் தட் ஹெல்ப் அஸ் ரன், வாக், பிளே, ஜம்ப். மேக்ரோ மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியுது? குதிக்க முடியுது, ஓட முடியுது, நடக்க முடியுது, ஜம்ப், பிளே, விளையாட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ரைட் த பாடி பார்ட்ஸ் இன்வால்வ் இன் த மூமெண்ட் யூசிங் த வேர்ட் பேங்க். மேல என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு வேர்ட் பேங்க் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எது நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம எழுத போறோம். மேக்ரோ மூமெண்ட்ஸ், பாடி பார்ட்ஸ் இன்வால்வ். சைக்கிளிங், இப்போ நம்ம சைக்கிளிங் போறோம், அப்போ நமக்கு எந்தெந்த பார்ட்ஸ்ல யூஸ் ஆகுது? லெக்ஸ், லெக்ஸ் காலால மிதிக்கிறோம், ஹேண்ட்ஸ் கையால ஹேண்ட் பிரேக் பிடிக்கிறோம் இல்லைங்களா, ஃபீட்டால நம்ம என்ன பண்றோம்? மிதிக்கிறோம். அதுக்காக நமக்கு சைக்கிளிங்ல வந்து லெக்ஸ், ஹேண்ட்ஸ், ஃபீட் எழுதிக்கோங்க. ஜம்பிங், ஜம்ப் பண்ணும்போது நமக்கு லெக்ஸும் ஃபீட்டும் யூஸ் ஆகுது. லிஃப்டிங் அண்ட் ஆப்ஜெக்ட், ஒரு பொருளை நம்ம தூக்குறதுக்கு நமக்கு என்ன யூஸ் ஆகுது? ஹேண்ட்ஸ், ஷோல்டர். ஸ்கிப்பிங், ஸ்கிப்பிங் பண்றதுக்கு லெக்ஸ், ஷோல்டர், ஃபீட், ஹிப்ஸ். நெக்ஸ்ட் மைக்ரோ மூவ்மெண்ட். இப்போ வந்து
இதுக்கு முன்னாடி பார்த்தது மேக்ரோ மூவ்மெண்ட் வந்து பெரிய அளவிலான மூவ்மெண்ட்னு சொன்னேன். மைக்ரோ மூவ்மெண்ட்னா வந்து இது சிறிய அளவிலான மூவ்மெண்ட். வாட் மூவ்மெண்ட் கேன் யூ மேக் யூசிங் யுவர் ஃபேஸ்? நம்ம ஃபேஸ் மூஞ்சியை வச்சு நம்ம எத்தனை மூவ்மெண்ட்ஸ் பண்றோம் பாருங்க. ஸ்மாலர் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் த ஃபேஸ், palms, fingers and toes are called micro movement. For example, writing, smiling, raising your eyebrows. இப்போ நம்ம இந்த கண்களை நம்ம இந்த ஃபேஸை வச்சுக்கிட்டே நம்ம என்னென்ன பண்றோம் பாருங்க. ஃபிங்கர்ஸ் இருக்கு, நம்ம டோஸ் இருக்கு, அந்த பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க நெக்ஸ்ட்ல. அதை வச்சு சொல்ற பாருங்க. இப்போ நம்ம கையால எழுதுறது, சிரிக்கிறது, ஐப்ரோஸால நம்ம கண்களை ரைசிங் பண்றது, அதெல்லாம் வந்து என்ன பண்றோம், அதெல்லாம் வந்து மைக்ரோ மூவ்மெண்ட். Do and name the micro movement using the word bank. இதுல மேல கொடுத்திருக்காங்க. இதுல எதுக்கு வந்து என்ன ஆன்சர்னு எழுத போறோம். இப்போ என்ன பண்றான், கிளாப்பிங், கிளாப் பண்றானா, சோ அந்த இடத்துல எழுதிக்கோங்க கிளாப்பிங். இதெல்லாம் வந்து மைக்ரோ மூவ்மெண்ட். நெக்ஸ்ட் அவன் கால்ல வந்து ஷூ லேஸ் கட்டுறான் பாத்தீங்களா, சோ அது லேசிங். தேர்ட் ஒன் பாருங்க, அவன் பேப்பரை வந்து என்ன பண்றான், கசக்குறான், சோ கிரஷிங் பேப்பர். ஃபோர்த் ஒன் பாருங்க, ரைட்டிங் எழுதிட்டு கலரிங் பண்றாங்க பாத்தீங்களா, சோ இங்க கலரிங். இதெல்லாம் வந்து என்ன மூவ்மெண்ட், மைக்ரோ மூவ்மெண்ட். சிறிய அளவிலான மூவ்மெண்ட் வந்து நம்ம மைக்ரோ மூவ்மெண்ட் சொல்லுவோம். பாருங்க நெக்ஸ்ட் த்ரெட்டிங் பீட்ஸ். பீட்ஸ் வந்து என்ன பண்றா, அவ மணிய கோக்குறா, அது த்ரெட்டிங் பீட்ஸ். அதுக்கப்புறம் அங்க பாருங்க, அவ கண்களை என்ன பண்றா, ரேசிங் ஐப்ரோஸ். இந்த பட்டாம்பூச்சி எப்படி பாக்குறா, அவ கண்களை இந்த மாதிரி ரேஸ் பண்ணி பாக்குறா, சோ ரேசிங் ஐப்ரோஸ். நெக்ஸ்ட் பாருங்க, பேப்பரை கிழிக்கிறால, சோ டியரிங் பேப்பர். அதுக்கப்புறமா ஷர்ட்ல பட்டன் போடுறது பட்டனிங், எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டூ அண்ட் லேர்ன். பேப்பர் ஃப்ளவர் கேர்லாண்ட். இப்ப என்ன பண்ண போறா, இவ பேப்பர்ல வச்சே ஒரு பூ மாலை மாதிரி செய்ய போறா. கட் பேப்பர் இன்டு ஸ்கொயர்ஸ். ஸ்கொயர்ஸ் மாதிரி பேப்பரை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டூ ஹோல்ட் ஈச் பீஸ் அட் த சென்டர் ஆஃப் டை அண்ட் நாட் வித் த்ரெட். பூ மாதிரி என்ன பண்ணணும், அதை வந்து இந்த மாதிரி பாருங்க கட்ட சொல்றாங்க. டூ த சேம் வித் ஆல் த பீசஸ் ஆஃப் பேப்பர். ஒரு பேப்பரா வந்து கட் பண்ணத ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணோம் இல்லைங்களா, அது ஒண்ணு ஒண்ணா வந்து ஃபோல்ட் பண்ணி அப்படியே டை பண்ணிட்டே வரணும். நவ் வி ஹேவ் எ பேப்பர் ஃப்ளவர் கிராண்ட். இந்த மாதிரி பூ கட்டுற மாதிரி வந்துருமா. சோ நீங்க வந்து இதுதான் என்னது, பேப்பர் ஃப்ளவர் கிராண்ட்னு சொல்றாங்க. இத வந்து நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பேப்பர் மேன். இப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பேப்பர் மேனை ரெடி பண்றாங்க. எப்படி இருக்கு பாருங்க, இதுல என்னென்ன ஷேப்ஸ் கொடுத்துருவாங்க முதல்ல பாருங்க. சர்க்கிள், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயர் அப்படின்னு நிறைய ஷேப்ஸ் இருக்கு. அந்த ஷேப்ஸை வச்சு இவங்க என்ன பண்றாங்க, இந்த காதெல்லாம் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பு, ஃபேஸ் வந்து சர்க்கிள் ஷேப்பு, இந்த வாய் பாத்தீங்களா ரெக்டாங்கிள் ஷேப்பு, இங்க பாருங்க இந்த பாடி வந்து ஸ்கொயர் ஷேப். இந்த மாதிரி வச்சு ஒரு பேப்பர் மேனை ரெடி பண்றாங்க. பீயிங் ஃபிட் ரெக்வயர்ஸ் அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ். இப்போ இவங்க என்ன பண்றாங்க, 4 பேரு 4 விதமான ஒரு இது யூஸ் பண்ணிட்டு பண்றாங்க. என்னன்னு பாருங்க, தள்ளு வண்டியில எதை நம்ம யூஸ் பண்றோம், ஸ்ட்ரென்த். ஹெல்ப் அஸ் புஷ் அண்ட் புல், புஷ் புல் அண்ட் லிஃப்ட் ஹெவி திங்ஸ். நம்மளால வெயிட்டான ஒரு பொருளை எடுத்துட்டு போகணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஸ்ட்ரென்த், நமக்குடைய சக்தி தேவை, உடல் பலம் வேணும். அதனாலதான் நம்மளால என்ன பண்ண முடியும், இழுக்க முடியும், தள்ள முடியும். நெக்ஸ்ட் பாருங்க, பேலன்ஸ் ஹெல்ப் அஸ் நாட் டு ஃபால். இப்போ அவங்களுடைய பேலன்ஸ்ல அவங்க என்ன பண்றாங்க, எடுத்துட்டு போறாங்க. அதனால கீழே விழாது, அவங்க சமநிலையா எடுத்துட்டு போறாங்க. அப்புறம் கோஆர்டினேஷன் ஹெல்ப்ஸ் பாடி பார்ட்ஸ் ஒர்க் டுகெதர். தேர்ட் ஒன் பாருங்க, அவங்க என்ன பண்றாங்க, கோஆர்டினேஷன்னா ரெண்டுத்துலயும் இப்போ கவனம் செலுத்துறாங்க. அவங்க எதுல, இங்க பாருங்க வண்டி ஓட்டும் போது இந்த மாதிரி பிரேக்ல கூட கை வச்சிட்டு இருக்காங்க. அந்த இதுல பாருங்க, வண்டியில இந்த டிரைவர் எப்படி ஓட்டுறாரு பாருங்க, ரெண்டு கையையும் யூஸ் பண்றாரா, அததான் வந்து கோஆர்டினேஷன் சொல்றாங்க. அப்போ எல்லாமே நமக்கு தேவை என்னது, பாடி பார்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டாமினா ஹெல்ப் அஸ் டூ அன் ஆக்டிவிட்டி ஃபார் எ லாங் டைம். அதுக்கப்புறமா இந்த ஓடுறதுல நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஸ்டாமினா கிடைக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, அப்சர்வ் த ஆக்ஷன் அண்ட் மேட்ச் த வேர்ட்ஸ். இந்த ஆக்ஷனை வந்து நம்ம மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு தண்ணிய பக்கெட்ல இருந்து தூக்குறோம், அப்போ நமக்கு என்ன தேவை, ஸ்ட்ரென்த் தேவை, ஸோ ஸ்ட்ரென்த்னு எழுதுங்க. இது வந்து மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் வந்து நம்ம ஒரு இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து கயிறுல வந்து நடப்பாங்க, மேல கட்டிட்டு கயிறுல நடப்பாங்க. அந்த மாதிரி வந்து நமக்கு என்ன தேவைன்னா பேலன்ஸ் தேவை. சும்மா கொஞ்சம் இந்த மாதிரி சாய்ஞ்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம், விழுந்துருவோம். ஸோ பேலன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கிப்பிங் பண்றதுக்கு என்ன தேவை, கோஆர்டினேஷன். ஏன்னா நம்ம கைகள் ரெண்டுமே கால்கள் ரெண்டுத்தையும் தூக்கணும். அப்போ நமக்கு என்ன தேவை, கோஆர்டினேஷன். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டாமினா. நெக்ஸ்ட் ஒன் ஜாயின்ஸ். இப்போ நம்ம பார்க்க போற
இது வந்து ஜாயின்ஸ்மா. ஆக்டிவிட்டி டைம். வாக் லைக் எ ரோபோட் without bending your knees and hands. நம்ம வந்து ரோபோட் மாதிரி நடக்கிறோம். ரோபோட் என்ன பண்ணும்? பெண்ட் பண்ணாது இல்லைங்களா? அதோட கினீஸ்லாம் பெண்ட் பண்ணுமா? கினினா என்ன? முட்டி, கால்களுடைய முட்டி. அப்புறம் ஹேண்ட்ஸ்லாம் வந்து பெண்ட் பண்ணுமா? இல்ல. தென் வாக் நார்மலி வாட் டிஃபரன்ஸ் டிட் யூ அப்சர்வ்? நீங்க ரோபோ மாதிரியும் நடந்து பாருங்க, அதுக்கப்புறமா நார்மலா உங்களை மாதிரி நீங்க நடந்து பாருங்க. அப்ப எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஏன்னா ரோபோ வந்து எதையும் மென் பண்ணாம மடக்காம நடக்கும். நம்மளால அப்படி நடக்க முடியுமா? இல்ல. அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ். போன்ஸ், மசில் அண்ட் ஜாயின்ஸ் ஒர்க் டுகெதர் டு ஹெல்ப் அவர் பாடி மூவ். நம்மளுடைய பாடி மூவ் ஆகணும்னா நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்றோம்? நம்மளுடைய எலும்புகள், தசைகள், ஜாயின்ஸ் எல்லாமே வந்து மூவ் ஆகுது. என்னென்ன பாருங்க இங்க. த பிளேஸ் வேர் டூ போன்ஸ் மீட் இஸ் கால்ட் ஏ ஜாயிண்ட். நம்ம ரெண்டு போன்ஸும் மீட் பண்ற இடம் தான் நம்ம என்னன்னு சொல்லணும்? ஜாயிண்ட்னு சொல்றோம். இப்ப பாருங்க, இது என்னது? இது நெக். இது தோள்பட்டைய ஷோல்டர். நெக்னா என்ன? கழுத்து. இங்க பாத்தீங்களா? இந்த ரெண்டு இடத்துலயும் இந்த ஜாயிண்ட் தான் நம்ம வந்து ஜாயிண்ட்னு சொல்றோம். கை முட்டிய வந்து எல்போன்னு சொல்றோம். இது ஹிப். விரிஸ்ட்னா இந்த மணிக்கட்டை தான் விரிஸ்ட்னு சொல்றோம். நம்ம வாட்ச் கட்டுவோம் இல்லைங்களா? அதான் விரிஸ்ட். இங்க பாருங்க, கால் முட்டிய நம்ம என்ன சொல்லணும்? கினியூ. கினியூனா முட்டி. அதே மாதிரி இந்த இந்த கால் முட்டி இருக்கு இல்லைங்களா? இது கணுக்கால்னு சொல்றோம், ஆங்கிள். அதுக்கப்புறம் பாருங்க, இவங்க கிட்ட என்ன பாருங்க, இது பாருங்க, இது உள்ள என்ன இருக்கு? கை உள்ள பாத்தீங்களா? எலும்புகள் தெரியுதா? சோ இதுதான் போன். வெளியில இருக்கிறது மசில். இதுதான் ஜாயிண்ட். பாத்தீங்களா? இந்த ரெண்டு எலும்புக்கு நடுவுல இருக்கிறது தான் ஜாயிண்ட். அவர் பாடி ஹேஸ் மெனி ஜாயிண்ட்ஸ். நம்ம பாடியில நிறைய ஜாயிண்ட்ஸ் இருக்கு. எங்கெங்க இருக்கு? ஷோல்டர்ல இருக்கு, இங்க தோள் பட்டையில இருக்கு, இந்த நெக்ல இருக்கு, அப்புறம் விரிஸ்டஸ் இங்க இருக்கு, கால் மணிக்கட்டுல, கை மணிக்கட்டுல, நெக்ஸ்ட் கினீஸ் முட்டியில, ஆங்கிள்ஸ் கணுக்கால்ல, ஹிப்ஸ் இடுப்புல, பேக் பின்னாடி இருக்கீங்களா? பேக்ல. நெக்ஸ்ட் ஃபிங்கர்ஸ் அண்ட் டோஸ். நம்மளுடைய கை விரல்களையும் பாருங்க ஜாயிண்ட்ஸ் இருக்கும். டோஸ்னா கால் விரல். ஆக்டிவிட்டி டைம். ஷோ மீ a movement using your knee joint, elbow joint, shoulder joint. இது ஒரு ஆக்டிவிட்டி. உங்களுடைய knee joint எங்க இருக்கு? கால் முட்டியில இருக்கு. எல்போ ஜாயிண்ட் எங்க இருக்கு? கை முட்டியில இருக்கு. ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து தோள் பட்டையில இருக்கு. Do and learn. Circle the joints used for each action. நம்ம இப்போ குனிஞ்சு ஒரு புக்கை எடுக்கிற சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எடுத்தோம்னா நம்ம எந்தெந்த ஜாயிண்ட்ல நம்ம யூஸ் பண்றோமோ அதை வந்து சர்க்கிள் பண்ணணும். பிக்கிங் அப் எ புக் ஃப்ரம் த கிரவுண்ட். நம்ம கீழே இருக்கிற புக்கை கிரவுண்ட்ல இருந்து எடுக்கிறோம். அப்போ நம்ம எதெல்லாம் யூஸ் பண்றோம்? நம்ம கீழே குனினோம்னா நமக்கு நெக்கு, ஷோல்டரு, இந்த ஹேண்டு, விரிஸ்ட் ஃபுல்லா என்ன பண்றோம்? யூஸ் பண்றோம். ஸோ அதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுக்கோங்க. டர்னிங் த பேஜ் ஆஃப் எ புக். ஒரு பேஜை புக்ல இருந்து திருப்பணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த கையில புக்கை பிடிப்போம், இந்த கையில இருந்து இந்த ஃபிங்கர்ஸ்லாம் நம்ம என்ன பண்றோம்? யூஸ் பண்றோம். ஸோ அதெல்லாம் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. கிளிம்பிங் த ஸ்டெயர்ஸ். நம்ம இப்போ படிக்கட்டை ஏறணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கால்ல இருந்து கால் இந்த முட்டியை பெண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் வந்து இது சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், டிரா த ஸ்டிக் ஃபிகர் அஸ் கிவன். இங்க கொடுத்துருக்க ஃபிகர்ஸை வந்து கீழே இங்க டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. டிரா பண்ணுங்க. ஆக்டிவிட்டி டைம். ஹவு டு அவர் ஜாயிண்ட்ஸ் மூவ்? எப்படி வந்து நம்மளுடைய ஜாயிண்ட்ஸ்லாம் மூவ் ஆகுது? ஷோல்டர் ஜாயிண்ட் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? மூவ் த ஆர்ம் அப். நம்மளுடைய கைகளை மேல தூக்குறோம். இந்த ஆர்ம்ஸ் இதுதான் சொல்லுவாங்க, ஆர்ம்ஸ். மூவ் த ஆர்ம் டவுன். அப்புறம் கைகளை கீழே இறக்குறோம். மூவ் த ஆர்ம் சைடு வேஸ். இந்த சைடு அந்த சைடு வந்து மூவ் பண்றோம். இதுக்கு ஃபுல்லா நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ஷோல்டர் ஜாயிண்ட். நெக்ஸ்ட் பாருங்க, ஹிப் ஜாயிண்ட். மூவ் த லெக் அப். நம்ம மேல இப்படி கால் தூக்கணும்னா நம்ம ஹிப் கிட்ட வரைக்கும் தூக்குறோம். நெக்ஸ்ட் மூவ் த லெக் டவுன். அப்புறம் கீழே இறக்கிடுறோம் காலை. மூவ் த லெக் சைட்வேஸ். இந்த சைடு அந்த சைடு வந்து நம்ம கால்களை நீட்டுறோம். அப்போ நம்ம என்ன ஜாயிண்ட் யூஸ் பண்றோம்? ஹிப் ஜாயிண்ட். நெக்ஸ்ட் பாருங்க, ரிப்பீட் த ஆக்ஷன் வித் ஹெட், பேக், wrists அண்ட் ankle. இந்த ஆக்ஷனை நம்ம ரிப்பீட் பண்றோம். இப்போ நம்ம எல்போ ஜாயிண்ட். நான் சொன்னேன் இல்லைங்களா? கை முட்டியை நம்ம என்ன சொல்றோம்? எல்போன்னு சொல்றோம். பெண்ட் யுவர் எல்போ, ஸ்ட்ரைட்டன் இட். நம்ம என்ன பண்றோம்? பெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணிரும். நெக்ஸ்ட் இப்போ knee joint. முட்டி இருக்கு இல்லையா? கால் முட்டியை சொல்றோம். bend your knee, straighten it. bend பண்ணிட்டு straight பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, we can move. நெக்ஸ்ட் பேஜ் வந்துட்டோமா? we can move our neck, shoulders, ankles, wrists, hip and back joints up,
down, sideways and around. We can bend and straighten our knees and elbows. இப்போ நம்ம என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் வந்து we can மூவ் பண்றோம். நெக், ஷோல்டர், ஆங்கிள், wrists, ஹிப் இதெல்லாம் வந்து மூவ் பண்ணோம். ஒரு சைட் அப் அண்ட் டவுன் பண்றோம் ஜாயிண்ட்டை. இங்க வந்து என்ன பண்றோம், பெண்ட் பண்றோம். கினி கால் முட்டியையும் எல்போவையும் வந்து நம்ம என்ன பண்றோம், பெண்ட் பண்றோம். இங்க பாத்தீங்களா, இப்போ இங்க வந்து வேர்ட் பேங்க் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ரைட் ஹவ் ஈச் ஜாயிண்ட் மூவ்ஸ். எப்படி வந்து நம்ம இந்த ஜாயிண்ட் மூவ்ஸை எழுத போறோம். இதுல என்ன கொடுத்துருக்காங்க, மூவ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அப், டவுன், சைட்வேஸ் அண்ட் அரவுண்ட். இங்க ஜாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த ஜாயிண்ட்ஸ்லாம் யூஸ் ஆகுது அப் டவுனுக்கு? நெக், ஆங்கிள், ஹிப், ஷோல்டர், wrist, பேக். இங்க கொடுத்துருக்க வேர்ல்டு பேங்க்ல இருந்து நம்ம இந்த ஜாயிண்ட்ஸ்ல மட்டும் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பெண்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட்டன். இதுக்கு நம்ம என்ன எழுதுறோம், பெண்ட் பண்றதுக்கு நம்ம கால் முட்டியும், ஸ்ட்ரெயிட் பண்றதுக்கு எல்போவும் தேவை இல்லைங்களா. சோ knee அண்ட் எல்போ ஜாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. நேம் த ஜாயிண்ட்ஸ். ஜாயிண்ட்ஸோட நேம் எழுதிக்கோங்க. இது என்னது, இது பின்னாடி பேக், முதுகு. சோ நெக்ஸ்ட் வந்து கை முட்டி வந்து எல்போ, இது வந்து wrist, இது வந்து knee, ஹிப், இது ankle. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. குட் போஸ்டர், அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ். ஸ்டாண்டிங். இப்போ இவங்க என்ன பண்றாங்க, நிக்கிறாங்க. இதுல எது வந்து கரெக்டா நிக்கிறது சொல்லுங்க. ஸ்ட்ரெயிட்டா நிக்கிறதா ஸ்டாண்டிங். இந்த மாதிரி குனிஞ்சு நிக்க கூடாது, அது ராங். வாக்கிங். வாக்கிங்ல நம்ம எப்படி நடக்கணும், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா தான் நடக்கணும். இப்படி குனிஞ்சிட்டு போய் நடக்க கூடாது. சோ அவங்களே கொடுத்துட்டாங்க எது டிக்கு எது ராங்குன்னு. நெக்ஸ்ட் சிட்டிங் பொசிஷன்ல பாருங்க. சிட்டிங், இது இந்த மாதிரி உட்காரணும். எப்படி உட்காரக்கூடாது, ரொம்ப குனிஞ்சு இந்த மாதிரி உட்காரக்கூடாது, இது ராங். லிஃப்டிங்ல பாருங்க, நம்ம வந்து காலை எப்பவுமே பெண்ட் பண்ணிட்டு தான் வெயிட்டை தூக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டான லெக்கை வச்சுக்கிட்டு வெயிட்டை லிஃப்ட் பண்ணக்கூடாது. சோ இது டிக், இது ராங். இப்போ நீங்க பண்ண போறீங்க. இப்போ கரெக்டா பார்க்கலாமா. குட் போஸ்டர் ஹெல்ப்ஸ் அவர் பாடி ஃபீல் கம்ஃபர்டபுள். இட் ஹெல்ப் அஸ் சிட், ஸ்டாண்ட் அண்ட் மூவ் ஈஸிலி. இட் ஹெல்ப் அவர் ஜாயிண்ட் மூவ் ப்ராப்பர்லி. நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும், நம்மளுடைய பாடி ஃபீலா கம்ஃபர்டபுளா இருக்கணும்னா நம்ம உட்காரதும் சரி, நடக்கிறது, இது அந்த மூவ்லாம் வந்து கரெக்டா பண்ணணும். அப்பதான் நம்மளுடைய ஜாயிண்ட்ஸ்லாம் வந்து ப்ராப்பரா மூவ் ஆகும். டிக் த கரெக்ட் போஸ்டர் அண்ட் கிராஸ் த இன்கரெக்ட் போஸ்டர். கரெக்ட் போஸ்டர்னா அதை வந்து டிக் பண்ண சொல்லியிருக்காங்க, ராங்னா அதை தப்பு போட சொல்லுவாங்கம்மா. இப்ப பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா நடக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பிக்சர்ல, சோ அதை வந்து கரெக்ட், சோ டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து ராங். ஏன்னா வந்து பெண்ட் பண்ணிட்டு நம்ம லிஃப்ட் பண்ணக்கூடாது வெயிட் இல்லைங்களா. சோ அது ராங். நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து நடக்கிறாங்க, கரெக்டா நடக்கிறாங்களா, குனிஞ்சிட்டு இல்ல. சோ இது டிக். இந்த மாதிரி நடக்க கூடாது, இது ராங். உட்காந்துட்டு இருக்கிறது வந்து இது டிக், அவங்க குனிஞ்சிட்டு உட்காந்து இல்லைங்களா. சோ இது டிக். லேர்னிங் செக் பாருங்க. நேம் த ஜாயிண்ட்ஸ் தட் ஹெல்ப்டு இன் திஸ் ஆக்ஷன். என்ன கொடுத்துருக்காங்க, ஜாயிண்ட்ஸ் நம்ம எப்படி மேல ஏறுறோம் பாருங்க. knee, நம்ம கால் முட்டியும் பேக்கையும் யூஸ் பண்றோம். சோ அங்க எழுதிக்கோங்க knee, பேக். இங்க பாருங்க, நம்ம ட்ரிங்க் மில்க் குடிக்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், நம்மளுடைய ஷோல்டர், இந்த கை முட்டி எல்போ, அப்புறம் இந்த கையில wrist, இந்த மூணு யூஸ் பண்றோம், எழுதிக்கோங்க. ரைட் மேக்ரோ மூவ்மெண்ட்ஸ் ஆர் மைக்ரோ மூவ்மெண்ட்ஸ் ஃபார் ஈச் ஆக்ஷன். எது இதுல மேக்ரோ மூவ்மெண்ட், எது இதுல மைக்ரோ மூவ்மெண்ட். இது வந்து மைக்ரோ மூவ்மெண்ட். இந்த பால் த்ரோ பண்றது மேக்ரோ மூவ்மெண்ட். நான் சொன்ன ரைட்டிங்ல மைக்ரோ மூவ்மெண்ட். இந்த ஸ்கிப்பிங் வந்து மேக்ரோ மூவ்மெண்ட். நேம் த ஜாயிண்ட்ஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, சிறிய அளவிலும் பெரிய அளவிலான மூவ்மெண்ட்ஸ் தான் மைக்ரோ மேக்ரோன்னு சொல்றாங்கன்னு சொன்னேன். மைக்ரோ வந்து சிறிய அளவிலான மூவ்மெண்ட், மேக்ரோ வந்து பெரிய அளவிலான மூவ்மெண்ட். நேம் த ஜாயிண்ட்ஸ் இன்வால்வ் இன் த ஆக்ஷன்ஸ். ஆக்ஷன்ஸ் பாருங்க, இது ஜாயிண்ட்ஸ். ஸ்வீப்பிங் த ஃப்ளோரை வந்து பெருக்குறாங்க. அப்ப நம்ம என்னென்ன யூஸ் பண்றோம், ஹிப், பேக், ஷோல்டர், எல்போ, wrist, fingers. வாஷிங் வெசல்ஸ் வாஷ் பண்றாங்க, அதுக்கு ஷோல்டர், எல்போ, wrist, fingers. ஸ்விட்சிங் ஆன் த ஃபேன், நம்ம கையால ஸ்விட்ச் பண்றோம் ஃபேனை, அப்போ ஷோல்டர், எல்போ, wrist, fingers எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, லேபிள் த ஜாயிண்ட்ஸ். நம்ம இப்போ கொடுத்துருக்கிறத வந்து லேபிள் பண்ண போறோம். மேல பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, கழுத்து, நெக். அதுக்கப்புறமா ஷோல்டர். அதுக்கப்புறமா இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம, wrist. இது வந்து ஹிப். இது knee, கால் முட்டி. இது கணுக்கால், ankle. ஷோ த கரெக்ட் வே டு லிஃப்ட் a bag from the ground. நம்மளுடைய பேக்கை வந்து நீங்க லிஃப்ட் பண்ணி கரெக்ட் வேல எடுத்து பேக்கை மாட்டி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க.
நெக்ஸ்ட் பாருங்க வாட் ஐ லேர்ன். நாம இதுல இருந்து என்னென்ன கத்துக்கிட்டோம்? ஐ கேன் டிஃபரன்ஷியேட் மேக்ரோ அண்ட் மைக்ரோ மூமெண்ட். மேக்ரோ மூமெண்ட், மைக்ரோ மூமெண்ட், பெரிய அளவிலான மூமெண்ட்டும் சிறிய அளவிலான மூமெண்ட் என்ன அப்படின்றத கத்துக்கிட்டோம். ஐ கேன் நேம் த வேரியஸ் ஜாயிண்ட்ஸ் இன் மை பாடி. நம்மளுடைய பாடியில வேரியஸ் ஜாயிண்ட்ஸ் பத்தி நம்ம கத்துக்கிட்டோம் இல்லைங்களா? ஐ ஐடென்டிஃபை த மூமெண்ட்ஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ஜாய்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஜாய்ட்ஸ் அப்படின்றத நம்ம டிஃப்ரெண்டா கத்துக்கிட்டோம். ஐ ஃபாலோ த பிரின்சிபல்ஸ் ஆஃப் குட் போஸ்டர். எதை வந்து எப்படி நம்ம லிஃப்ட் பண்ணணும்னா, எப்படி உட்காரணும்னா அப்படின்றது இப்பதான் பார்த்தோம் இல்லைங்களா? குட் போஸ்டர் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பி சேஃப் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.